நீ ஒண்ணு செய், முதல்ல ரேக்காவோட அப்பாட்ட பேசு. சாம்பார் ஆப் எனக்கு. மாமா அவர்கிட்டயா? அவர்கிட்ட போய் நான் என்ன மாமா பேசுறது? அப்படி கேளு. ஏண்டா லவ் பண்ண தெரியுது, ஆனா பொண்ணோட அப்பாட்ட போய் பேச தெரியாதா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போய் உங்க பொண்ணு நானும் லவ் பண்றான், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளுடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மாமா அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற சாதாரண எம்ப்ளாயி மாமா நான். நான் போய் எப்படி? பாத்தியா, உனக்கே அந்த தயக்கம் இருக்குன்னா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உன்னை பெத்தவருக்கு அது இருக்காதா? சரி விடு, இதெல்லாம் பார்த்தா லவ் வரும். சரி போயிட்டு போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம். மனசு சேர்ந்துருச்சுன்னா மத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம எது பண்ணாலும் முறைப்படி செய்யணும். சபா, இப்பவே கண்ண கட்டுது. நீ போய் முதல்ல அவங்க அப்பாட்ட பேசு. அவ அப்பா கோவப்பட மாட்டாரு? கண்டிப்பா கோவப்படத்தாண்டா செய்வாரு. மாமா கோவம் வந்துருச்சு. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா என்ன? நீ முதல்ல போய் சொல்லு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம். மாமா நீங்களே வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா. நீ அப்படி வரியா? டேய், உன் லவ் விஷயத்த நீ தான்டா பேசணும். How do I tell you? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.